கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தாலோ வண்டி ஓட்டினாலோ கொஞ்சம் வேலை செஞ்சாலோ ரொம்ப கழுத்து வலிக்குது. நானும் என்னென்னமோ ஸ்ட்ரெச்சஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். எனக்கு வலியே சரியாகலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு, வாங்க பார்க்கலாம். முக்காவாசி கழுத்து பிரச்சனைக்கு கழுத்து மசிலே கல்பிரிட் கிடையாதுங்க. இந்த செஸ்ட் அண்ட் தொராசிக் மசில்ல இருக்கிற இந்த இம்பேலன்ஸ்னாலையும் இந்த ஏரியால இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம கம்மியாகிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த தலையை தாங்கின கழுத்து மசில்ஸ்க்கு அதிகப்படியான லோட் ஆகிதாங்க இந்த மாதிரி நெக் பெயின் வருது. ஸோ இப்போ சொன்ன ஏரியாவில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறது மூலியமா தான் உங்களோட நெக் பெயினை முழுமையாக சரி பண்ண முடியும். ரொம்ப சிவியராக நெக் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர் ஆகிடும். இல்லை எனக்கு அப்பப்போ தான் வருது, சின்னதாக தான் இருக்குது, ஏர்லி ஸ்டேஜாக இருக்குன்னா இப்போ நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் பார்த்துட்டு இந்த மாதிரி கையை ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரேஞ்ச் கையை மேலே தூக்கிட்டு கீழே வாங்க. இந்த மாதிரி ஒரு 25 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. கை வச்சு அப்படியே இந்த பக்கம் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலிமா இந்த சைடு ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். குப்புறப்படுத்திட்டு இந்த பொசிஷனில் கை வச்சுட்டு மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வைங்க. அதே மாதிரி இந்த பொசிஷன்லையும் கை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வைங்க. இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே ஈச் எக்ஸசைஸுமே 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நெக் பெயின் ரொம்ப காமனாக இருக்குங்க. நெக் பெயின் இருக்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.